வணக்கம் நண்பர்களே. காலையில் நிஃப்டி லாஸ்ட் நைட் யூஎஸ் யூரோப் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன்வேர்டில் இருந்தால் மார்க்கெட் நமக்கு ஆரம்பித்த பொருளையும் $2 பிரண்ட்டில் ஏறி இருந்தது காலை பொசிஷன்ஸில். அப்போவே ஆட்டோமேட்டிக்காக க்ரூட் ஆயில் ஏற்றன்னொன்னே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு சடன் பிரேக் டவுன் கேப் டவுன்லேருந்து ஆரம்பித்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ட்ரை பண்ணி திருப்பியும் இறங்கி அதிக பாயிண்ட்ஸ் மோர் தென் 450 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நிஃப்டி 500 பாயிண்ட்டு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலையும் 6 வருஷத்தில் இல்லாத இறக்கம் இதுன்னு சொல்கிறாங்க. பிறகு டபுள் டிஜிட்லாம் இறங்கியிருக்கு. ஆட்டோ, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அண்ட் ரியாலிட்டி 3 டபுள் டிஜிட்டில் இறக்கம் இன்னைக்குன்னு. ஆகவே சொல்வதற்கு இல்லை. நல்ல கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ் தான் 3 கம்பெனி மட்டும்தான் நிஃப்டியில் டாப்பில் இருக்குது க்ரீனில், பாக்கி எல்லாமே அவுட்டு. அதனால் இன்னும் வாரனுடைய த்ரெட்டு இந்த டென்ஷன்ஸ் குறையவில்லை. ஈரான்லேருந்து நிறைய இருக்குது. இப்போ திருப்பி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட் வீக்கு கண்ட்ரோலிங் வரலன்னா திரும்பவும் இது ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா இதுவரையிலையும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அடித்து நொறுக்கியாச்சு ட்ரம்ப்னு சொல்கிறாரு. இருந்த போதிலும் அவங்க ஹார்மோஸில் கொஞ்சம் இந்த மைன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இதை ஆயில் மூமெண்ட்ஸும் கேஸும் கிளியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டு நார்மலுக்கு வந்துடும். அதனால் குரூடினுடைய விலையேற்றம் இப்போ எல்லாமே பாதிக்குது. ஈவன் கோல்டு, வெள்ளி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அப்படி தலை தூக்குச்சு. காலையில் திருப்பி அடித்து டவுன் ஆகிடுச்சு, எல்லாமே இறங்கிடுச்சு. அதனால் இன்றைய இரவு நாளை என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதோ ஈரான் சைடும் சரி யூஎஸ் சைடும் குளோபல் கிவ்ஸ் ஒன்லி நாளைக்கு மார்க்கெட் மூமெண்ட். திங்கக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாள் கேப் இருக்குது. இதில் ஏதாவது மாற்றங்கள் நடந்து திங்கக்கிழமை நல்ல பொழுதாக வெடியும் என்று நாம் நம்புவோமாக. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.